வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெண்டைக்காயில ஒரு ஃப்ரைங்க. வெண்டைக்கானா நல்ல மூளை வளர்ச்சி ஆகும். வெண்டைக்காய் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது. ஏன் குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால அது கொஞ்சம் வளவளப்பா இருக்கும் இல்லைங்களா, அதனால குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி ஒரு ஃப்ரையா செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க. வெண்டைக்காயை இது மாதிரி நீட்டமா சன்னமா கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க. நான் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெண்டைக்காயில ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம பாருங்க, அது கோட்டிங் வர்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுல எவ்வளவு அரிசி மாவு போடுறோமோ அதுல ஹாஃப் தி குவான்டிட்டி கடலை மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு இருந்தா போட்டுக்கலாம், இல்லாட்டினா ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுடலாம் அதுல. அப்புறம் உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு இத ஆயில்ல ஃப்ரை பண்ணோம்னா நம்ம சில்லி கோபி, அப்புறம் பேபிகார்ன் சில்லி இதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இதுக்கும் ஒரு பேர் வச்சிடலாமா, சில்லி லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். இது வெண்டைக்காய் சாதாரணமா ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க. ஆனா நம்ம சும்மா ஜாலிக்கு குழந்தைங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு இன்னைக்கு பாரு டிஃபரெண்டா இது பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம எதுவுமே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணோம்னா குழந்தைங்களும் அதே மென்டாலிட்டி குழந்தைங்களுக்கும் வந்துரும். இப்ப இந்த கோட்டிங் இந்த வெண்டைக்காயில நல்லா வர்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். இதுல தண்ணி தெளிச்சு நல்லா இப்படி கலந்து வச்சிடலாங்க. நிறைய பேரு நம்மளோட வீடியோஸ பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப போட்டு விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ நம்மளோட இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும், நான் ஃபர்தரா செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இத அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்ப ஒரு வானிலையில எண்ணெய் வச்சிடலாங்க. எண்ணெய் வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் அப்படியே உதுத்த மாதிரி போட்டுடலாம். தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி போட்டுடலாம், இல்லாட்டினா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரமாகும். அதனால இது மாதிரி இப்படி உதுத்த மாதிரி போட்டுடலாம். நம்ம போட்டோம்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு சுவையான லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சில்லில இது கொஞ்சம், அதாவது காய் நம்ம ரொம்ப எலசா இருந்தாதான் நம்ம பொரியல் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இந்த இதுல இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைக்கு கொஞ்சம் முத்தலா இருந்தா கூட நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு நான் சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்களாம். அதுல ஒருத்தர் கன்னியாகுமரிக்கு ட்ரிப்பு போனாராம். போறப்ப என்ன பண்ணாங்களாம், அவர் ஃப்ரெண்டு சென்னையில இருக்கிற ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, பாஸ் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காங்க. சார் நான் கன்னியாகுமரியில இருக்கேன் சார் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு கேட்டாராம், என்ன சார் இந்தியாவோட எண்டுல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இல்ல பாஸ், நான் இந்தியாவோட ஆரம்பத்துல இருக்கேன் அப்படின்னாங்களாம். என்ன சார் சொல்றீங்கன்னா, நான் நீங்க நான் கடலை பார்த்து நின்னா இந்தியாவோட முடிவுல இருக்கேன்னு சொல்லலாம். நான் நம்ம இந்தியாவை பார்த்து நிக்கிறேங்க, அப்ப நான் இந்தியாவோட ஆரம்பத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லா விஷயத்துக்குமே 2 பார்வை இருக்குங்க. பாசிட்டிவா அப்ரோச் பண்றது இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் நம்ம வெண்டைக்காய் ஐயோ முத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காம அதுல வேற ஏதாவது டிஷ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஃப்ரை பண்ணோம்னா வெண்டைக்காய் பொரியலோட எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. இத ஈவினிங் ஸ்நாக்காவும் எடுத்துக்கலாம், அல்லது ரசம் சாதத்துக்கு அது மாதிரி தொட்டும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த தண்ணி சத்தம் எல்லாம் அடங்கின அப்புறம் நம்ம இந்த வெண்டைக்காயை எடுத்துடலாங்க. சுவையான கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை பாருங்க எவ்வளவு நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இது உடைச்சா எவ்வளவு நல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா அவ்வளவு ரோஸ்டா வந்திருக்குங்க. இதுல அந்த வளவளப்பு தன்மை ஃபுல்லா போயிரும். மோரோவர் பாருங்க எவ்வளவு நல்லா ரோஸ்டா இருக்குன்னு பாருங்க.
வளவளப்பு தன்மை எல்லாம் போயிடும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காவும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் தொட்டு சாப்பிடலாங்க. நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை, சில்லி வெண்டைக்காய், சில்லி லேடிஸ் ஃபிங்கர், எப்படி வேணா நம்மளோட சௌரியத்துக்கு அட்ராக்ஷன், குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன்.